மறு வீட்டுக்கு வர மாப்பிளைக்கு சமைச்ச மாதிரி இருக்கு. நீங்க தான் அவளை கோயிலுக்கு கூட்டிட்டு போறீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மகாநதி சீரியல்ல நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போறோம். விஜய் வந்துட்டு சாரதா கிட்ட பேசிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறமா போய் குழந்தைய கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு போறாரு. இங்க காவேரி வந்துட்டு என்னம்மா இவ்வளோ சாப்பாடுலாம் செஞ்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இருக்கட்டும், அந்த பையன் பாவம், அவங்களுக்கு அந்த குழந்தைய கூட்டிட்டு வரேன்னு சொன்னார் இல்லையா, அவங்களுக்கு வந்து வைஃபும் இல்லை, பாவம் தானே அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஓகே, நீ சமைக்கிறதுலாம் அதுக்கு இவ்வளவு எதுக்கு சமைக்கிற, அந்த பாப்பா மட்டும் தானே இங்க சாப்பிட போகுது அப்படின்னு சொல்றாங்க காவேரி. இல்ல அந்த தம்பியும் சாப்பிட சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க. நீ என்னமோ மறு வீட்டுக்கு வர மருமகனுக்கு சமைக்கிற மாதிரி சமைச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி போயிடுறாங்க. அதுக்கப்புறமா சாரதா எல்லாம் சமைக்கிறாங்க. சமைச்சு முடிச்ச உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு விஜய் வந்து அவங்க குழந்தைய கூட்டிட்டு வராங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், பேத்தியை பாத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு முத்தமெல்லாம் கொடுத்து கொஞ்சுறாங்க. அப்போ அம்மு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி தூக்கி கொஞ்சிட்டு இருக்காங்க. தம்பி, பாப்பா பேரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கேக்குறாங்க. பாப்பா பேரு காவேரி அப்படின்னு சொல்றாரு விஜய். இதை கேட்டு காவேரிக்கு பெரிய ஷாக்கு. ஏன்னா அவங்க வந்துட்டு அம்மு தான் அந்த குழந்தையோட பேரு அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தாங்களே. இப்ப காவேரி என்னோட பேரும் காவேரி தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் தெரிஞ்சுக்கிற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு அவங்க அம்மாவும் நல்லா பாத்துக்கிறாங்க அந்த குழந்தைய. அப்புறம் வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் கூப்பிடுறாங்க. விஜய் வந்துட்டு யதார்த்தமா சரி நம்ம மாமியார் தானே அப்படின்னு சொல்லிட்டு சரி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுறாரு. இதை பார்த்துட்டு காவேரிக்கு ஒரே ஷாக். என்ன புதுசா ஒரு வீட்டுக்கு வந்திருக்காங்க, சாப்பிடுங்கன்னு சொன்ன உடனே சாப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதை வெளியே காமிச்சுக்கல. அதுக்கப்புறமா குழந்தைக்கும் வந்துட்டு சாரதா வந்து நல்லா சாப்பாடுலாம் ஊட்டி விடுறாங்க, என் பேத்தி அப்படின்னு சொல்லிட்டு. இதை பார்த்து காவேரிக்கு ஒரே டவுட். என்ன புதுசா வந்தவங்ககிட்ட இப்படி அம்மா ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டா இருக்காங்களே, என்ன அவங்களும் வந்துட்டு வந்தவொடனே சாப்பிடுங்கன்னு சொன்ன உடனே சாப்பிடுறாங்க, எதனாலயா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. விஜய் வந்துட்டு பழைய விஷயத்த பேசாம காவேரி கிட்ட எப்படியாவது அவங்க மனசுல இடம் பிடிச்சு அவங்கள திரும்ப வந்து அவங்களோட ஃபேமிலியா சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க கிட்ட கேஷுவலா தான் பேசுறாரு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, காவேரி மனசு மாறி விஜய் கூட சேருவாங்களா, பழைய ஞாபகம் எல்லாம் அவங்களுக்கு வந்து விஜய் தான் ஹஸ்பண்ட் அப்படின்னு ஞாபகம் வருமா, இல்ல ஞாபகம் வராமே விஜய் காட்டுற அன்புல சரி அந்த குழந்தைக்கு அம்மா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேற யாரோ குழந்தைக்கு அம்மா அப்படிங்கிற மாதிரி அவரை கல்யாணம் பண்ணிட்டு போயிருவாங்களா, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இனி வர்ற வீடியோல ஒன்னொன்னா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.